Hi everyone, welcome to Navina's Tiny Tips. I hope you're all well. இந்த வீக்கெண்ட் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா, இந்த சம்மர் டைமில் அதிகமாக ஆட்கள் வெளில போயிட்டு வாங்கக்கூடிய ட்ரிங்க்ஸ்லாம் ஒன்று தான் இந்த ஐஸ் டீ. இந்த ஐஸ் டீ செய்கிறது அவ்வளோ பெரிய கஷ்டம் இல்லாமல் இல்லை, ஈஸியாக எல்லாருக்கும் வீட்டில் செய்யலும். ஸோ அது எப்படின்றது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதோட 3 ஃப்ளேவர்ட் வாட்டர் ஐடியாஸும் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நான் இன்றைக்கி பீச்சில் தான் இந்த ஐஸ் டீயை செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு ஃபேட் பீச்சும் அதோட கொஞ்சம் கிரேப்ஸும் அண்ட் ரெண்டு ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி சீனியும் நான் எடுத்துருக்கிறேன். ஸோ பீச் ஐஸ் டீயோட பேஸே பீச் சிரப் தான். அந்த சிரப்பை செய்கிறதுக்கு பீச்சை நான் சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி அதோட நான் வச்சிருக்கிற கிரேப்ஸையும் சுகரையும் போட்டு கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி அடுப்பில் இதை கொதிக்க வைக்க போகிறேன். ஸோ இது கிட்டத்தட்ட நான் ஸ்ரீலங்காவில் செய்கிற இந்த தோசை மாதிரி தான். ஆனால் இதில் ஏலக்காய் எதுவும் இல்லை, ஜஸ்ட் அந்த ஃப்ரூட்ஸோட ஃப்ளேவர்ஸ் மட்டும்தான் இருக்க போகுது. வீட்டில் செய்கிற ஐஸ் டீயோட அட்வான்டேஜ் என்னென்னா, உங்களுக்கு விருப்பமான ஃப்ளேவர்ஸில் செஞ்சு எடுக்கலாம். இது நல்ல அந்த காம்ப்ளிமெண்ட் ஆகிற ஃப்ளேவர்ஸ் என்னென்னா, க்ரீன் ஆப்பிள், பைனாப்பிள், அது எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். ஸோ இன்கேஸ் நீங்கள் இருக்கிற இடத்துல பீச்சஸ் உங்களுக்கு அவைலபிள் இல்லாட்டி நீங்கள் பைனாப்பிளில் ட்ரை பண்ணி பாருங்கள், அதுவும் கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த பீச் நல்லா குக் ஆனதுக்கு அப்புறம் இதை நல்லா கடைஞ்சிட்டு நான் இதில் கொஞ்சமாக ப்ரௌன் சுகர் சேர்க்க போகிறேன். நான் அது ஆப்ஷனல் தான், நீங்கள் கட்டாயமாக போடணும் மட்டும் இல்லை, ஜஸ்ட் அதில் கலரை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக நான் ஆட் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ அந்த சிரப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ அது கொஞ்சமாக வாட்டரியாக தான் இருக்கும். ஏன்னா அது சூடாக இருக்கிறதால அது பிரச்சனை இல்லை. பிகாஸ் இது ஆற ஆற உங்களுக்கு நல்ல திக்கான சிரப்பாக இந்த மாதிரி வந்துடும். அண்ட் அதில் பல்ப் இட் டேஸ்ட் லைக் ஜாம். ஸோ அது வீசிட வேணாம். நான் எல்லாம் செஞ்சு முடிச்ச அப்புறம் இருந்து சாப்பிட்டேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஐஸ் டீயோட அடுத்த ஸ்டெப் ஒரு லைட்டான டீ செஞ்சு எடுக்கிறது தான். நான் இந்த டீயில் சுகர் எதுவுமே போடலை, ஏன்னா நான் ஆல்ரெடி அந்த சிரப்பில் எல்லா சுகரும் போட்டிருக்கிறதால. பட் இன்கேஸ் உங்களுக்கு நல்லா ஸ்வீட்டாக வேணுமெண்டா நீங்கள் அது டீலேயும் கொஞ்சம் சுகர் போட்டுக்கொள்ளிடும். ஸோ அவ்வளோதான், எங்களோட ஈஸியான பீச் ஐஸ் டீ ஆல்மோஸ்ட் ரெடி. கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் எடுத்துகிட்டு அதில் உங்களோட பீச் சிரப்பை ஊற்றிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் டீயும் ஊற்றிட்டு குடிச்சு பாருங்கள். ஆன் summer days it will taste like heaven in your mouth, I promise. இதை குடிக்கும் முதல்ல கட்டாயம் நல்லா ஒருக்கா கலந்துட்டு குடிங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த பீச் சிரப்பும் டீயும் சேர்ந்து எக்ஸாக்ட் பீச் ஐஸ் டீயோட ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் கிடைக்கும். ஸோ சம்மர் டைமில் சூடு காலத்தில் நீங்கள் எவ்வளோ தண்ணி குடிக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களோட உடம்பு நல்லா ஹைட்ரேட்டாக இருக்கும். பட் சில பேருக்கெல்லாம் தண்ணி குடிக்கிற ஹேபிட்டே இருக்காது. இப்போ இந்த மாதிரி ஐஸ் டீ கூட நாங்கள் இருந்தோக்கா பண்ணி குடிக்கிறது ஓகே. பட் எங்களோட அன்றாட லைஃப்பில் நீங்கள் கட்டாயம் எவ்வளோ தண்ணி குடிக்கிறீங்கன்றதுல தான் உங்களோட ஹெல்த்தே இருக்குது. ஸோ தண்ணி குடிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் வேண்டாம், அதில் எந்த ஒரு டேஸ்ட்டும் இல்லை, ஃப்ளேவர்ஸும் இல்லை, சும்மா சப்புன்னு இருக்கிறதால தான் அது நாங்கள் குடிக்க விருப்பம் இல்லை. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு 3 ஃப்ளேவர்ட் வாட்டர் ரெசிபீஸ் காட்டியிருக்கிறேன். கட்டாயம் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நவீனாஸ் டைம் டிப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். I'll catch you all next time. Until then, bye from Navina. Take care everyone. Really nice. Should try.